UAEல WPS அப்படின்னு சொன்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு ஸ்கேம் அலர்ட்டுக்கான வீடியோ. UAE கவர்மெண்ட் எதுக்காக இந்த WPS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு சொன்னா எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி வந்து கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட பேங்க் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ் த்ரூவா வந்து அவங்களுக்கு போகணும் அப்படின்றது தான் இங்கத்தைய ரூல். கேஷ் மூலமா அவங்களோட சேலரி போகக்கூடாது, பேங்க் த்ரூ தான் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேஜ் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி, அதாவது என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது, அவங்களோட வந்து சேலரி எப்படி போகுது அப்படின்ற ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் அவங்களுக்கு வேணும்ன்றதுக்காகவும் கம்பெனி கமிட்டான சேலரி எம்ப்ளாய்க்கு ஃபுல்லா போய் சேரணும் ஒரு ரீசனுக்காகவும் மெயின் ரீசன் கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும் இருக்கிற ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த சிஸ்டம் வந்து இங்க UAE கவர்மெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பிரைவேட் செக்டர் எதுவா இருந்தாலுமே வந்து இந்த வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்க்கு கீழே தான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கான சேலரி போகணும் அப்படின்றது கட்டாயம். WPSக்கு இப்போ ஒரு ஸ்கேம் நடக்குது. அதாவது இன்டர்வியூக்கு நம்மள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு எங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இதுதான் டியூட்டி, அதுக்கப்புறம் வந்து நீங்க உடனே ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, WPSக்கு நீங்க 500 பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் UAE கவர்மெண்டால ரெஜிஸ்டர் ஆன லீகல் கம்பெனிஸ் எதுவுமே வந்து WPSக்கு வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வர வச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி WPSக்கு நீங்க 500 பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்கேம் அலர்ட். முடிச்சுக்கங்க, அது ஸ்கேம் அலர்ட். எந்த காரணத்துக்காகவும் நீங்க அந்த 500 பே பண்ணிடாதீங்க. ஏன்னா எனக்கு நடந்த இன்சிடென்ட், என் கூட வந்த ஒரு ஆள் எனக்கு சொன்னது, நான் நேத்து வந்து இங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு 500 பே பண்ணிட்டேன், அது ஸ்கேம்னு எனக்கு தெரியல, இப்போ நான் ரிஃபண்டபிளுக்கு போயிட்டு கேட்குற நேரம் 20 டேஸ்க்கு அப்புறமா வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து லீகலா கொண்டு போகலான்னு இருக்கேன்னு என்கிட்ட வந்து பேசினாங்க. அது இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட். கம்பெனியோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணாம இருக்கிறேன். என்கிட்ட வந்து இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஸ்டின் கேட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட CV பிளஸ் பாஸ்போர்ட் காப்பியை அவங்க எடுத்துட்டாங்க. நான் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து என்னோட ஐடியா கேட்டாங்க, நான் ஐடியாவும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கவும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினேன். நான் அதுக்கப்புறமா எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு அங்க நான் கொடுத்த பாஸ்போர்ட் காப்பி பிளஸ் என்னோட CV நான் எடுக்கல, பட் அந்த 2 டாக்குமெண்ட் தான் அவங்க கிட்ட இருக்குது. மற்றபடி என்னோட நான் ஐடியா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இன்கேஸ் நமக்கு மெயில்ல வரதோ இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்றது மூலமா அந்த கம்பெனி என்னன்னு நமக்கு தெரியாது. சம்டைம் கூகுள் ரிவ்யூலயோ இல்ல கூகுள்லயோ வந்து நாங்க சர்ச் பண்ற நேரம் கம்பெனி பத்தி சரியான டீடைல் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ஸ்கேமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற நேரம் சில கொஸ்டின் கேட்கிற நேரம் இல்ல அவங்க சில விஷயங்கள் கதைக்கிற நேரம் நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஃபேக்கா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல ரன் பண்ற கம்பெனி, லீகலா ரன் பண்ற கம்பெனி வந்து இந்த மாதிரி WPSக்கு 500 எந்த இடத்துலயுமே காசை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கேட்காது. அதனால இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்களா இருந்தா நோ சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. தேங்க்யூ.